ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான சில்லி எக். வாங்க இப்போ அந்த சில்லி எக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் சில்லி எக்குக்காக 3 முட்டை எடுத்துருக்கேன். இந்த 3 முட்டையும் உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த முட்டையை வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். இந்த கீழ்த்தட்டில் இந்த முட்டையை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இந்த முட்டையை பொரிக்கிறதுக்காக தேவையான கோட்டிங் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவும் 2 ஸ்பூன் மைதா மாவும் எடுத்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர். இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ முட்டை வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த கட் பண்ண முட்டை எல்லாத்தையும் அந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம சில்லி செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நான் ஒரு 2 வெங்காயம் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இந்த இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், அந்த மாவுலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளிச்சு வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தக்காளி வெங்காயம் வதக்கிற இது எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சில்லி எக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.